திரையில் தெய்வமென தோன்றி நடிப்பவர்களையே தெய்வமென கருதும் மக்கள் மனம் பக்தி அந்த அளவு ஊறி போயிருக்கின்றது. காரணம், இது ஆன்மீக பூமி. இன்றும் கூட ஆந்திராவிலே, தெலுங்கு தேசத்திலே தேவுடு என்று போற்றப்படுகின்றார் NT ராமாராவ். நம் தமிழிலும் உதாரணத்திற்கு பல படங்கள். ஒன்றை சொல்கின்றேன், கர்ணன் பட காட்சி அமைப்பு. அர்ஜுனனுக்கு திடீரென கோபம் வந்துவிடும். என் சொந்தக்காரர்களே எதிர்க்க வைத்து விட்டாயே, கர்ணனையே கொல்ல வைத்து விட்டாயே கண்ணா என்று கண்ணன் மீது கோபம் பாயும். கண்ணன் அப்போது அழகாக விளக்கம் தருவார். உனக்கு முன்னமே கர்ணனை பல பேர் கொன்று விட்டார்கள் என்று ஒரு பட்டியல் தந்துவிட்டு, நான் கொன்றேன் என்று நீ இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாய் என கை அசைத்தவாறே ஒரு காட்சி அமைப்பு. தெலுங்கு தேசம் ஏன் NT ராமாராவ் அவர்களை தேவுடு என்று கொண்டாடுகிறது என்ற அந்த காட்சி அமைப்பு நமக்கு புலப்படுத்திவிடும். வயதில அனுபவத்தில் மூத்தவர்கள், கர்ணன் படத்தை என்னை போலவே ரசித்து பார்த்தவர்கள் அந்த காட்சி மனத்திரைக்கு வந்து செல்லும். அர்ஜுனனுக்கு அந்த இடத்தில் அந்த கோபம் வர காரணம் என்ன? என்னவோ அவனே முன்னிருந்து அந்த போரை நடத்தியது போல ஒரு எண்ணம் தானே. ஒவ்வொரு செயல், எண்ணும் எண்ணம் தொடங்கி, பேசும் பேச்சு தொடங்கி, சொல்லும் சொல் தொடங்கி, செய்யும் செயல் வரை எல்லாமே இறைவன் தானே. அருணகிரிநாத பெருமான் அதை கந்தனை குறித்து பாடும்போது பாடுவார். என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் துதிக்கவும், கண்களாலே என்னால் அழைக்கவும், என்னால் நடக்கவும், என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும், என்னால் முசிக்கவும், என்னால் சலிக்கவும், தொந்த நோயை என்னால் எரிக்கவும், என்னால் நினைக்கவும், என்னால் தரிக்கவும், இங்கு நான் யார் என்று கேட்கின்றார். பக்தியினுடைய அடிப்படையே அதுதான். என்ன நடக்கின்றதோ அது இறைவன் செயல் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தனியாக நமக்கு ஒரு வருத்தம் என்று வருமா என்ன? ஒவ்வொரு நாளிலும் அருட்செய்திகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ FM ஆத்திசூடியில். தமிழ் கடவுளாம் முருகனை துதித்து பாடும் வானம் பாடி கந்த சஷ்டி சிறப்புகளோடு ஆத்திசூடி. முதல் ஒரு மணி நேரத்திலே வெவ்வேறு தலங்களிலே கந்தன் குடிகொண்டிருக்கும் அழகு திருக்கோலம். காலிலே பாதரட்சை, அதாவது காலணி அணிந்தபடி காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான். க்ளூ கூட கொடுத்தேன். நம் தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகராம் சிங்கார சென்னையிலே வடபழனி முருகன் கோவில். இங்கே பாத காலணிகள் அணிந்தபடியே இறைவன் காட்சி தருவது, அதிலும் ஒரு அடியை முன் வைத்தது போல. பக்தர்களுக்கு ஒரு துயர் என்றால் வந்து காப்பதற்கு நான் முன் இருப்பேன் என்று உணர்த்துவது போல இருக்கும் அருட்திருக்கோலம். இன்னும் அருள் சிறப்புகள் ஒலிக்கும் ஹலோ FM ஆத்திசூடியில். எங்கள் வீட்டு பூஜை அறையிலே தெய்வங்கள் இருப்பது போல, சித்தர் பெருமக்கள் இருப்பது போல, பளிங்கு சிலை வடிவத்திலே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் உண்டு. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எந்த தெய்வத்தை பற்றி வேண்டுமானாலும், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பேசக்கூடிய வல்லமை பொருந்தியவர். சொல் அவரிடத்திலே கொட்டி கிடக்கின்றது. முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர். எத்தனையோ முருகப்பெருமான் தலங்கள் இருந்தாலும், எத்தனையோ முருகன் இருந்தாலும், அந்த நாமங்கள் இருந்தாலும், இந்த தலத்து முருகனை பற்றி பேசி வணங்கியே தன் பேச்சை தொடங்குவார். நீங்களும் யூகித்திருப்பீர்கள். உங்கள் யூகம் ரொம்ப சரி. வயலூர் வள்ளல் என்று குறிப்பிடக்கூடிய வயலூர் முருகப்பெருமான். அந்த கோவிலுக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு? அவர் செல்லாத முருகப்பெருமான் தலைமை இருக்காது என்றாலும் வயலூர் முருகன் என்று, வயலூர் வள்ளல் என்று முருகப்பெருமானை குறிப்பிட வணங்க காரணம் என்ன இருக்கின்றது? வயலூர் பெயருக்கேற்றார் போலே நல்ல வயல் சூழ அமைந்திருக்கும் ஒரு ஊர். என்னக்கூடிய காமதேனவும் சோமன் வழிபட்ட சோமரசம்பேட்டையும் சூழ ஒரு சிற்றூர் இந்த வயலூர். இங்கே கந்தன் தன் கைவேலால் மண்ணை குத்தி ஒரு திருக்குளத்தை உருவாக்கினாராம். அதிலிருந்து நீரெடுத்து சிவபெருமானை வழிபட்டதாக புராணம். அதனால் அக்னி தீர்த்தம் என்றே பெயர். சிவனாருக்கும் அக்னீஸ்வரர் என்றே பெயர். தேவியின் பெயர் முன்னிலை நாயகி. அக்காலத்திலே மன்னராட்சி காலங்களிலே உறையூரை தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆட்சி செய்த காலம். வேட்டைக்கு சென்ற சோழ மன்னன் தாகத்தோடு ஒரு இடத்தில் அமர 3 கிளைகளோடு காட்சி தந்ததாம் கரும்பு. அதை ஒடித்து பார்த்தால் அதிலிருந்து ரத்தம் சொட்டியதாம். அந்த இடத்தில் தோண்டி பார்க்க லிங்க ரூபமாக சுயம்பு வடிவத்திலே சிவபெருமான். ஒரு பெரும் கோவில் கட்ட நினைத்தான். அந்த ஆசை ஈடேறவில்லை. அதன் பிறகு ஒரு சிறு கோவிலாக எழுந்தது இந்த வயலூர் வள்ளல் கோவில். இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. அருணகிரிநாத பெருமானுக்கு முருகன் மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுத்து திருப்புகழ் பாட வைத்ததே இந்த வயலூருக்கு. இருக்கும் சிறப்புகள் எல்லாம் முதல் சிறப்பு என்று சொல்ல வேண்டும். இப்படி பல சிறப்புகள் கொண்ட வயலூரில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான். அவனை வணங்கியே பேசத் தொடங்குவார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள்.
வடிவேலும் வண்ண மயிலும் துணை தினமே வினை தீர சஷ்டி விரதம் இருந்து கந்தனையே நினை மனமே. ஷஷ்டி சிறப்பு ஆத்திசூடி. பாட்டியினுடைய வார்த்தையை பேத்தி மேல் செய்திருக்கின்றார். 60 ஆண்டு கால வாழ்க்கையிலே இந்த சஷ்டி விழா மட்டுமே வீட்டிலிருந்து விரதம் மேற்கொள்கின்றேன் என்று அவருடைய பாட்டி ரொம்ப குறைபட்டு கொண்டாராம். அவருடைய மனக்குறையை கொஞ்சம் போக்கி இருக்கின்றது ஆத்திசூடி. நாகேஸ்வர இசை பின்னொலிக்க ஏதோ கோவிலில் இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று பாட்டி கந்த சஷ்டி விரதத்தை வீட்டிலிருந்தபடியே தொடர்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஷைனி என்ற ஒரு அன்பு சகோதரி மெயில் மூலமாக இருக்கும் இடத்தையே கோவிலாக மாற்றலாம், நம் மனதில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தால். ஹலோ எஃப்எம் ஆத்திசூடியில் உங்களோடு உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம். சஷ்டி விழா சிறப்புகள். வயலூர் வள்ளல் குடிகொண்டிருக்கும் வயலூர் திருத்தலம் பற்றி குறிப்பொலித்தது. நேற்று ஸ்கந்தகுரு கவசத்திலே சில வார்த்தைகளை சொன்னேன். பாவத்தை பொசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமக என்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே நிறுத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழு மனத்தோடு ஏத்திட்டால் மும்மல மகன்றுவிடும் முக்தியும் உந்தன் கையில் உண்டாம் என்னக்கூடிய ஸ்கந்தகுரு கவசத்தின் வரிகள். இதே போன்ற வரிகள் சஷ்டி கவசத்திலும் இடம்பெறும் என்றேன். பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தன்னை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும் நிலை பெற்றன் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகன் தெய்யும் தனியொளியொவ்வும் குண்டலி ஆம் சிவ குகந்தினம் வருக. இந்த வரிகள் நினைவுக்கு வந்ததா? பீஜ மந்திரங்களை இந்த பாடல்கள் இயற்றிய புலவர்கள் அருமையா எளியோரும் புரிந்து கொள்ளும் வகையிலே கொஞ்சம் எளிமைப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். ஐம் க்ளீம் க்ளௌம் சௌம் இவையெல்லாம் பீஜ மந்திரங்கள் அல்லவா? ஆக இந்த சஷ்டி கவசத்தையும் ஸ்கந்த குரு கவசத்தையும் தினம்தோறும் பாராயணம் செய்யும் போது இந்த மந்திர உச்சாடன பலனை நாம் பெறலாம் என்பதே செய்தி. காக்க காக்க கனகவேல் காக்க கந்த சஷ்டி சிறப்பு ஆத்திசூடி காதினுக்கு கேட்க. கந்தன் கை வேல் அழித்தது அசுரர்களை. அதை கொண்டாடுகின்றோம், ஒரு பெருவிழா எடுக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அரோகரா என்னக்கூடிய கந்தனுடைய அந்த மந்திரத்தை சொல்கின்றோம். நம்மிடத்திலும் நாம் அழிக்க வேண்டிய பல அசுரர்கள் உண்டு, அது பற்றி நினைவுபடுத்துகின்றது ஹலோ எஃப்எம்மின் சஷ்டி விழா சிறப்பாத்திசூடி. வடிவேலும் வண்ண மயிலும் துணை தினமே வினை தீர சஷ்டி விரதம் இருந்து கந்தனையே நினை மனமே. ஷஷ்டி சிறப்பு ஆத்திசூடி. நேற்று இதே வேளை அழிக்க வேண்டிய அசுரன் இந்த நான் என்னக்கூடிய அகங்காரம் என்ற கருத்தொலித்தது. இன்னொரு விதமான எண்ணம் நமக்கு இருக்கின்றது, என்னுடையது என்ற எண்ணம். அது மமகாரம். மமகாரம் அதென்ன மமகாரம்? இது என்னுடையது என்ற எண்ணம். இது பொருட்களின் மீது மட்டுமல்ல, உயிர்களின் மீதும் அப்படித்தான். அது அளவுக்கு அதிகமாகும் போது பிரச்சனையாகி விடுகின்றது. பிள்ளைகள் வாழ்க்கை பிள்ளைகளினுடையது. பிள்ளைகளாக வந்து ஆலோசனை கேட்கும் வரை, பிள்ளைகளாக வந்து நம்மிடத்திலே உதவி கேட்கும் வரை அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழட்டும் என்று பார்ப்பதுதானே அழகு. அதேபடி எல்லோரும் எல்லார் வாழ்க்கையிலும் புகுந்து எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுமா என்ன? அந்த மமகாரம் அது நீங்க வேண்டும். ஒரு அரசன் இப்படித்தான். மிகச்சிறப்பான அரசாட்சி அவனுடையது, ஆனால் அவனிடத்திலே நிம்மதி இல்லை. அவன் அரண்மனைக்கு வந்த ஒரு முனிவரிடத்திலே இது பற்றி சொல்லி குறைப்பட்டு கொண்டான். என்னவோ என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீ உன் கடமையை சரியாக செய்கிறாயா என்று கேட்டார். நான் சரியாக செய்கின்றேன், ஆனால் என்னவோ எனக்கு நிம்மதி இல்லை. சரி, ஒன்று செய். இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கும் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிரு. உன் நாட்டை என் பொறுப்பில் விட்டுவிடு என்றார். அப்படியா? அப்படியே செய்யுங்கள் சாமி, நீங்கள் இந்த நாடு உங்கள் பொறுப்பென்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். கொஞ்ச நாள் சென்ற பிறகு அந்த முனிவர் கேட்டார், இப்போது அமைதியாக இருக்கின்றாயா என்றார். இப்போது நான் அமைதியாக இருக்கின்றேன். அது என்ன நிகழ்ந்தது, என்ன மந்திரம் போட்டீர்கள் என்று கேட்டான். அந்த முனிவர் ரொம்ப அமைதியாக சொன்னார், ஒரு மந்திரமும் அல்ல. இதற்கு முன் அத்தனை வேலையையும் கடமையையும் சரியாக செய்தாலும் இது என்னுடையது என்ற எண்ணம் இருந்தது. அது பொறுப்பாக உன் தோள் மீது உன்னை அழுத்தி கொண்டிருந்தது. எப்போது அதை என்னிடத்தில் தந்துவிட்டாயோ அந்த அழுத்தம் இல்லாமல், அந்த சுமை இல்லாமல் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் வேலை நீ செய்து கொண்டிருந்தாய், அவ்வளவுதான் என்றார். விஷயம் அவ்வளவுதான்.
பற்றற்று இருப்பது என்பது இது என்னுடையது என்ற மமக்காரம் அற்றிருப்பது. நல்ல கருத்தை சொன்ன நிறைவு. மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் அன்பிற்கனைய ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே, ஆனந்தம்.